வெல்கம் பேக் Tuttifrutti குக்கிங். இன்றைக்கி நேந்திரம் பழம் பஜ்ஜி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு 2 நேந்திரம் பழம் எடுத்திருக்கோம். நியூ வியூவர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். அது கூடவே 3 ஏலக்காவை பவுட்ரு பண்ணி போட்டுப்போம். 1 பிஞ்ச் உப்பு, அரை பிஞ்ச் பேக்கிங் பவுடர், எல்லோ ஃபுட் கலர் 1 பிஞ்ச் எடுத்துப்போம். இல்லைன்னா மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு, அரை கப்பு பால், இது கூடவே அரை கப்பு தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிடலாம், மிக்ஸ் பண்ணிடலாம். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தம் 1 கப்பு கிட்ட தண்ணி தேவைப்படும். நல்ல கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். நேந்திரம் பழத்தை பசங்களுக்கு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இதை பனானா ஃபில்டர்ஸ்னு சொல்லி ஃபிங்கர்ஸ் மாதிரி கட் பண்ணி பஜ்ஜி மாதிரி பொரித்து கொடுத்தோம்னா சட்டுன்னு எல்லாமே செய்யும்போதே காலி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. மைல்டாக ஸ்வீட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அந்த 2 வாழைப்பழத்தை ஃபிங்கர்ஸ் மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுப்போம். இப்போ மைதா மாவு பாலெல்லாம் சேர்ந்து கரைச்சதில் இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி பொரிக்க ரெடி ஆகிடலாம். இதில் நான் சர்க்கரை போட மறந்துட்டேன். 3 ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிப்போம். இதுதான் என்னுடைய ஸ்வீட்டு. ரொம்ப மைல்டாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துட வேண்டியது தான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா திருப்பி கொடுத்து இது சட்டுன்னு வெந்துடும். லேசாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துடலாம். இது நம்ம பால் சேர்த்தெல்லாம் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். 2 வாழைப்பழத்துக்கு நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.